எட்டனா எங்கனா பத்தனாக்கு பனானா மட்டனா சிக்கனா சுக்குடிச்சு சிக்கனா. டைரக்டர் அண்ணா வந்து இந்த எட்டனா அந்த 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 வேர்ட் வேற ஒன்று மட்டும் சொல்லி கேட்டேன். ஒரு ஆளுக்கு ஒரு பதில் சொல்றேன். இப்போ நீங்க எட்டனா சொல்லுங்க, எட்டனா எங்கனா பத்தனா சொல்லுங்க, பத்தனா பனானா பனானா பத்தனாக்கு பனானா. அதாவது எட்டனா எங்கனா பத்தனாக்கு பனானா, எட்டனாக்கெல்லாம் எங்கனா பத்தனாக்கு ஆயிட்டு பனானா. அப்படி ஒரு ஜிதமோ தமிழோவியமோ அடி மாரதமோ எந்தன் காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசுகியோ அடி தேவதையோ எந்தன் காதலியோ. இது மாதிரி கிராங்கியாவும் இருக்கு இந்த லிரிக் வந்து கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. நல்ல அழகான தமிழ்ல எழுதியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் எல்லாம் அவர் அங்க ஊர்லயே எழுதி எல்லாம் நிறைய அமிச்சாரு. இவங்க இப்படி 8 நாள்லாம் கேட்கறாங்க, அதுக்கு என்ன லிரிக் எழுதணும்னு சொல்லி அப்படியே கமர்ஷியலைஸ் ஆக்கி விட்டாரு. பட் இந்த அண்ணன் டஜனுக்கு ஜிங்காரி வங்க கடல் அலையில் முத்தாகி வள்ளுவன் கையடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்கா ஊரே பனானா. அழகா இருக்கும். அதுவும் அவர் சொல்லும் போது கன்னடிச்சா ரிஹானான்னு இருக்காரு, ரிகானா சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளவு அழகா இருக்கும் கேட்க. அது இந்த மாதிரி பாட்டுக்கு வந்து அவர் ராப்பாவும் இருக்கட்டும், பாடுற இடமாவும் இருக்கட்டும், கேட்கும் போது அதுல ஒரு இனிமை இருக்கு. நாடே உன்னை பார்த்துச்சி தூ ஊரே உன்னை பார்த்துச்சி தூ. அது உட்கார்ந்து சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சனால சர்ப்ரைஸ் கால் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த கால் மட்டும் கொஞ்சம் நீங்க பேசலாமா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஐயோ சார் 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 உங்க குரலை கேட்கும் போது தமிழ்நாடே அதர்து. எனக்கு வந்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறது வந்து எனக்கு சோழர்கள் பத்தின ஏதாவது இந்த பாட்டுல வந்து நான் கரிகாலன் என்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவேன் அதிகமா என்னுடைய பாடல்கள். கருப்பு என்பது கலை அல்ல, நிறத்தை வைத்தொரு குறை அல்ல, குறைக்கும் நாய் குறு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல. கருப்பு என்பது கரை அல்ல, நிறத்தை வைத்தொரு குறை அல்ல, குறைக்கும் நாய் குறு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல. மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது உலகில அது புதிதல்ல, அரை குறையுடன் தேகம் தெரிவது காண கண்களுக்கு அழகல்ல. சில ரேப்பர்ஸோட பேர் சொல்றேன், அது அவங்களை பத்தி உங்களுடைய தாட் என்ன ஃபர்ஸ்ட் தோணுதுன்னு சொல்லுங்க. நம்பர் 1 வேடன் அவர்கள். சொன்னோன்னே டக்குனு வேடன்ன்றது வந்து ஐயா 3 வருஷத்துக்கு முன்னமே எனக்கு வேடன் தெரியும். வேடன் வரிகளுக்கு ஒரு வரி இருக்குது, எங்கள்ட தாயகத்தை பற்றி எழுதியிருப்பார். அதை நான் சொல்ல முடியாது, சில வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியாது. பட் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. வணக்கம். வணக்கம். மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் தரண்குமார் அண்ட் தமிழகத்தின் ராசையா வாகிசன் ராசையா. நன்றியா நன்றி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பாட்டு கேட்கும்போது இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி இப்போ ரெகுலராக வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட் ஃபேவரட் அதுவும் இல்லாமல் படங்கள் நிறைய பண்ணக்கூடிய தரண்குமார் இண்டிபெண்டன்ட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? நான் ஆரம்பிச்ச டைம் அது ஓகே 18 to 20 இயர்ஸ் முன்னாடி படங்கள் தான் பெருசா இருந்தது. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அந்த டைம்ல இருந்து. ஓகே. நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளும் பாடல்கள் பண்ணி அதுலேயும் ஆர்டிஸ்டா எப்படிலாம் ஆடுறாங்க, எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க, அண்ட் அந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு கதையெல்லாம் இருக்கும். ஓகே. இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அந்த டைம் வந்து கொஞ்சம் நம்ம இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு கம்மியாக இருந்தது. ஓகே. இப்போ அதோட டைம் நிறைய வளர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே உருவாகிறது இந்த இண்டிபெண்டன்ட் சாங் மூலியமா. எஸ்பெஷலி ரேப்பர்ஸ் நிறைய பேருங்க. ஸோ அதனால அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் இது மேலே என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ஓகே. ஸோ படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிபெண்டண்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், ஓகே, அது மூலியமா நல்ல நல்ல பாடல்கள் கொடுக்கணும்ன்றது என்னோட ஒரு ஓகே. ஸோ தனிப்பட்ட உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே வந்து உன்னை கண்டேனே சாரி பாடுறதுக்கு பண்ணிக்கலாம். நல்லா நல்லா ஸோ இருக்கு. அந்த பாட்டு போடா பாடுங்க, போடியா பாடுங்க. ஸோ எல்லா பாட்டும் வேணாங்கய்யா. ஓகே. ஸோ இந்த பாட்டு எல்லாமே மைண்ட் ப்ளோயிங்காக எங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அந்த பழைய பாட்டு நீங்கள் பண்ண பாடல்களை பார்த்து கேட்டு இப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்களே இது செம்மையாக இருக்குங்க, உங்களை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோங்க, ஏங்க நீங்கள் வரல அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ஆமாம். உன்னை கண்டேனே சாங், சிறு தொடுதனிலே, லாடம் படத்துலேருந்து இப்போ அப்பம் அவனே வாடா, இதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸில் இதெல்லாம் ம் ட்ரெண்ட் ஆகி வந்து என்னை டேக் பண்ணி ம் ம் இப்படி ஒரு பாடல் கொடுத்ததுக்கு நன்றி, அது இதுன்னு சொல்லி எல்லாம் ம் வரும்போது ம் சந்தோஷமா இருக்கு.
பட் அது என்னன்னா, அந்த டைம்ல நான் புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த டைம்ல இந்த சாங்ஸ்லாம் நல்லா ரீச் ஆச்சு. அது திரும்பி ஆஃப்டர் 10, 15 இயர்ஸ் திரும்பி வந்து அது ரீச் ஆகும்போது, நம்ம ஒரு நல்ல பாடல் குடுத்துருக்கோம். எனக்கு நெறைய சாங்ஸ் நாமுத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. என்னோட நெறைய உன்னை கண்டனியா இருக்கட்டும், இது எல்லாமே அவரு எழுதின பாடல் தான். போடா போடி அதெல்லாம் நெறைய பாடல்கள். ஸோ இது எல்லாமே என்ன சொல்றது? திரும்பி ஒரு ரீசைக்கிள் மாரி வரும்போது, ஓகே நல்ல ஒரு மெலடி குடுத்துருக்கோம். நல்ல பாடல்கள் குடுத்துருக்கோன்றது. ஓகே. ஸோ அதனால அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது என்னைக்குமே மறக்க ஓகே. முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நம்ப இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லயும் கொண்டு வரணும். ஓகே. பட் நாங்க நெறைய ஏதோ இப்ப இந்த பாட்டு சீப்பா, தூ அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். பட் புரியல. நீங்க சொன்ன எப்படி எனக்கு புரியல. பட் அதெல்லாம் தாண்டி பாடல்களா அழகான பாடல்கள் குடுக்கணும். நல்ல இப்ப திரும்பி பேசுறாங்க இல்லையா? என்னோட மெலடிஸ் பத்தி எல்லாம். அதுதான் எனக்கு திரும்பி வரணும்ன்றது ஓகே. ஒரு வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா வரணும். வந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ வாகீசன் ராசையா கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு நம்ம வந்து மீட் பண்றோம். எப்படி தமிழ்நாடு, இந்தியா, தமிழகம் உங்கள எப்படி பார்த்துக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதாவது நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வரைக்கும் மீட் பண்ணியிருப்பீங்கல்ல, முதலாவது இன்டர்வியூ எடுத்த நீங்கள். இப்போ இருக்கிற மாற்றம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கொடுக்குற அன்பு, அதாவது எனக்கு இந்த தமிழ்நாடு வந்து எனக்கு கொடுக்குற அந்த பாசம், அன்புன்றது வந்து பல மடங்கா கூடியிருக்கு. கூடியிருக்குது. ஓகே. அதை தாண்டி என்ன அங்கீகாரப்படுத்துறதை விட தமிழ் அங்கீகாரப்படுத்துறேன். ஸோ அது பிடிச்சிருக்குது. ஓகே. அதோட எப்படி சொன்னால், நான் உணர்ந்த மாற்றம் என்று சொல்லி சொன்னால், லைக் எப்படி சொல்றது, ஒரு நான் வளமையாக ஈழத்தில், இலங்கையிலையும், யூரோப்லையும் என்ன ஐரோப்பாவும் தெரியும். தமிழ்நாட்டில் தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்கே தெரிஞ்ச மாதிரி ஒரு 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 கான்ஃபிடென்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் என்னோட இருக்கிற ஒரு மாற்றம். ஓகே. நீங்க சொன்ன மாரி நீங்க வந்து தமிழுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழ் பாடல்கள்ல தமிழ் லிரிக் நீங்களே எழுதி, அத ஒரு வைபோட பாடும்போது எங்களுக்கும் வந்து நரம்புலாம் புடைச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது ஆக்சுவலா. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு நீங்க வந்ததுக்கான காரணம் எப்படி வந்து நம்மளுடைய தரண்குமார் அவர்கள் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? என்னன்னு சொன்னால், எனக்கு ஆரம்பத்தில் நான் எல்லாரும் சொல்லியிருக்கேன் அப்படின்னால், ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த பாட்டை நாங்கள் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. எனக்கு கூட எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய பிளாஸ்டரில் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக எது நடக்குதோ அதெல்லாம், அதை நான் ரப் பண்ண தொடங்கினது ஆக்சிடென்ட் தான். ஓகே. ஸோ அப்படி எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக எது நடக்குதோ எல்லாமே பெஸ்ட் ஆயிரும். அது மாதிரி தான் இதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நான் மீட் பண்ணி ஒரு வேலையாக வந்த இடத்துல மீட் பண்ணி இது பாட்டு பண்ணி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இருக்கிற அனுபவத்தை கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ எனக்கு தரனோட வேலை செய்கிற அனுபவம் எப்படி இருக்குன்றால், ஒரு பாட்டுக்கு நான் ஒரு 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 விஷயத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன் என்றால், முதலாவது அங்கீகரிக்கிறதுக்குரிய மனநிலை. ஓகே, முதல்ல லிசன் பண்ணுவார். எல்லா விஷயத்தையுமே கேட்குறோம். அதாவது எல்லாருக்குமே ஒரு சராசரி மனிதருக்கு இருக்க வேண்டிய ஒரு பழக்கத்தில் உண்டு. ஃபர்ஸ்ட்டாக லிசன் பண்ணணும். அடுத்தவன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான்றது. அதில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னால், என்னத்தான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டாக லிசன் பண்ணுவேன். ஓகே, எப்படி இருக்குது, என்ன செய்யுது, எல்லாமே நான் பாட்டு எழுதி கொடுக்கல லிசன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த வேலை செய்யறதுக்குரிய ஸ்பேஸ், ஃப்ரீடம் அது ரொம்பவே இருக்குது. ஓகே. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பண்ணி என்ன இருக்குதுன்றத தெளிவுபடுத்தி, அதுக்கு பிறகு தனக்கு என்ன வேணும் என்றதை சரிப்படுத்தி கொள்றதுல அண்ணன் ஒரு வேற லெவல். அப்போ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஜோன்ல ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு அண்ணன் தம்பிக்குரிய ஒரு பாண்ட் கிடைக்குது. ஒரு உரிமையா கேட்குற, அண்ணன் இது பண்ணலாமா, அண்ணன் இது செய்யட்டே அண்ணன் என்று நானே கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னுடைய ஆசைகள் அதுக்குள்ள பூர்த்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கான ஃப்ரீடம், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவனால் என்ன வேணும், என்ன செய்யணும்ன்ற ஃப்ரீடத்தை கொடுக்கறது வந்து ஒரு எனக்கு மிக பிடிச்சி இருக்கிற ஒரு விஷயம் அன்னையில். அதால் எனக்கு கண்டினியூவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு இருக்கு. ஓகே. ஒரு 100 பாட்டில் 1000 பாட்டிலாலும் வேலை செய்யணும். ஓகே, நைஸ். எனக்கு வந்து இந்த பாட்டில் ஸ்டார்டிங் வரும் பார்த்தீங்களா, ஸோ ஊரே ஒன்றை பார்த்து சீப்பே தூ, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் 2 பேரும் எங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க முடியுமா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாட்டாக நான் கேட்பேன். நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம வந்து போகலாம். ஓகேவா? ரெடியா? ஓகே. எட்டனா எங்கனா பத்தனாக்கு பனானா மட்டனா சிக்கனா சுப் குடிச்சு சிக்கினா கத்தடிச்சா பலூனா தேத்தன்னிக்கு சிலோனா சிஞ்சினிக்கா ஜிங்கானா கண்ணடிச்சா ரிகானா சிஞ்சிதமோ தமிழோவியமோ அடி மாரதமோ எந்தன் காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசுகியோ அடி தேவதையோ எந்தன் காதலியோ அண்ணன் டஜினுக்கு ஜிங்காரி வங்க கடல் அலையில் முத்தாகி வள்ளுவன் கையடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்கா ஊரே பனானா நாடே சிலோனா நோனா
அலோனா சீனா சி பா து ஊரே உன்னை பார்த்து சி பா து நாடே உன்னை பார்த்து சி பா து ஊரே உன்னை பார்த்து சி பா து நாடே உன்னை பார்த்து சி 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 பா து. இது ஒரு மாதிரி கிராங்கியாவும் இருக்கு இந்த லிரிக் வந்து கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. இந்த லிரிக் யார் சூஸ் பண்ணா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தான் எழுதியிருப்பீங்க. இப்போ யாரு இந்த டைரக்டர் அண்ணா வந்து இந்த எட்டண்ணா அந்த 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 வேர்ட் வேற ஒன்று மட்டும் சொல்லி கேட்டேன். அப்போ நான் எப்படி யோசிச்சேன்னா இந்த ராய்ம் இந்த ஒரு ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எட்டனா சொல்லுங்க. எட்டனா எங்கண்ணா? பத்தனா சொல்லுங்க. பத்தனா பனானா. பத்தனாக்கு பத்தனாக்கு பனானா. அதாவது எட்டனா எங்கண்ணா? பத்தனாக்கு பனானா. Banana. எட்டனாக்கெல்லாம் எங்கண்ணா? பத்தனாக்கு ஆயிட்டு பனானா. அப்படி ஒரு பொருளாதார மாற்றம் மட்டும் சொல்லலாம். மட்டனா சிக்கனா இப்படிலாம் சொல்றாள். மட்டனா சிக்கனா சூப் பிடிச்சி சிக்கினா கத்தடிச்சா பலூனா தேத்தன்னிக்கு சிலோனா சிஞ்சினிக்கா ஜிங்கானா கண்ணடிச்சா ரிகானா. அப்படி எனக்கு என்னன்னா எங்க இருந்து பிடிக்கிறீங்க இந்த லிரிக்லாம்? ஐயா அதெல்லாம் அப்படியே சவுண்டுக்கு எழுத வேண்டியதான ஐயா. அது எப்படி வருது? நாங்களும் தான் ட்ரை பண்ண பாக்குறோம். ஆக்சுவலா இதுல நல்ல அழகான தமிழ்ல எழுதியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் எல்லாம் அவர் அங்க ஊர்லயே எழுதி எல்லாம் நிறைய அமிச்சாரு. பட் இந்த பர்டிகுலர் இந்த இது வந்து எங்களோட இங்க வந்து சொன்னாரு இல்லையா, இங்க வந்து மாட்டிக்கிட்டு சரி இவங்க இப்படி 8 நாள்லாம் கேக்குறாங்க, அதுக்கு என்ன லிரிக் எழுதணும்னு சொல்லி அப்படியே பாட்டை கமர்ஷியலைஸ் ஆக்கி விட்டாரு. ஓகே. பட் இவரு அதான் கேட்டீங்க இல்லையா, இவரு ஒரு ஒரு 3 ரேப் இருக்கும். அந்த 3 ரேப் அப்புறம் நடுவுல அழகா வந்து மனசு மனசு திக்கிலோனா முக்கி அதுல விக்கும் தெரியுமா? விக்கும் அது அப்படியே எல்லாம் போட்டிருந்தான் இல்ல வேண்டாம். மனசு திக்கிலோனா முக்கி விக்கலான காரணம் யார் யாரது வெட்கமாய் நடந்ததாளா பெண்மையில் விழுந்ததாளா மொழிகளும் மறந்து போனது ஐம்பெரும் காப்பிய அழகான வளையாபதி ராஜராஜனும் அறியாத சிலையாமடி பழனி ஆண்டவன் உருவான சுவை மாங்கனி அத்தனைக்குமே நிகரானவள் நீ அடி. இந்த மாதிரி வரிகள்லாம் இருக்கிற இடத்துல எட்டனா எங்கனா பத்தனா பனானா இப்படி தம்பியை காப்பாத்தி விடுறாரு. பண்ணல நாங்க தான் பண்ண வச்சுட்டோம் காப்பாத்தி விடுறாரு. அப்படி இல்ல இப்படியோ எழுதுவாரு அப்படியோ எழுதுவாருன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு. அதுதான் இந்த பாட்டோட மெயின் ஹைலைட். ஸோ அது உட்காந்து சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சனால இந்த பாட்டா அது வந்து ஒரு அழகா வந்து அமைஞ்சது. ஓகே. மோர் தென் சும்மா ஒரு குத்துப்பாடு பண்ணிருக்கோம், சும்மா ஒரு டான்ஸ் நம்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல கிளாஸ் போர்ஷன் இருக்குல்ல, 3வது சரட் கட்டிச்சு அதுதான் கேட்கறேன். அது வந்து நான் எப்படி நினைச்சேன்னா கொஞ்சம் கலோக்கியலா கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி போமாண்டு. அப்புறம் நான் நேத்து பார்க்கலாம் ஜோதிச்சா இல்ல ஆங்கில வார்த்தை ஒரே இடத்துல, அது ஆங்கிலத்தில் ப்ரூஸ்லின்ற பேர் மட்டும் தான் அதில் யூஸ் பண்ணு, அதுலயும் தமிழ்நாடு இருக்குது. ஆனா கொஞ்சம் ஸ்டைல். சரக்கடிச்சு போதையில மரத்தடியில கிடந்து நான் தவக்கலையா போல இப்ப தவளு ரண்டி பிரண்டு சகலகலா மருந்து அருந்தி ப்ரூஸ்லி போல அதுலயும் அருந்தி சகலகலா மறந்த குடிச்சலோட எழுதல அருந்தி சகலகலா மறந்து அருந்தி ப்ரூஸ்லி போல பறந்து அந்த நரகத்துக்கே கரகம் வெப்ப உன் நினைப்பில் கிடந்து. ஓகே. இந்த லிரிக் நீங்க சொன்னனால நான் கேட்கறேன். நான் வந்து ஒரு ஃப்ளோல கேட்கலாம் தான் இருந்தேன். அந்த ஃப்ளோ தரமா இருந்துச்சு. அதுமாதிரி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு உள்ள டீ செட்டு அந்த அந்த ஆக்டிவிட்டி டான்ஸஸ் செம்மையா இருந்துச்சு. இப்ப அந்த அந்த ஃப்ளோ வந்து கிடைக்குமா இப்ப எனக்கு? அது இல்ல தங்கம் இல்ல கொட்டி இன்னும் நின்ன செடி அது வரும். அது தங்க மல்லர் கொடி அல்லி மல்லர் கொடி மல்லி மல்லர் கொடி முல்ல மல்லர் கொடி நான் ஒண்ணு நின்ன செடி நீ என்ன நின்ன செடி எங்கி எங்கி தவிச்சண்டி இப்ப சர்றக்கடிச்சு போதையில மரத்தடியில கிடந்து நான் தவக்கலையா போல இப்ப தவளு ரண்டி பிரண்டு இது சகலக்கெல்லாம் மறந்து அருந்தி ப்ளூஸ்லி போல பறந்து அந்த நரகத்துக்கே கரகம் வெப்ப உன்னை நெப்பில் கிடந்து எங்கண்ணா பத்தனாக்கு பனானா மட்டனா சிக்கனா சுப் குட்டிச்சு சிக்கினா கத்தடிச்சா பலூனா தெத்தனிக்கு சிலோனா சிஞ்சினிக்கா ஜிங்கானா கண்ணடிச்சா. நல்லா இருக்குங்க அது கேட்கும் போது அழகா இருக்கும். அதுவும் அவர் சொல்லும் போது கண்ணடிச்சா ரிஹானான்னு இருக்கா, ரிகானா சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளவு அழகா இருக்கும் கேட்க. அது இந்த மாதிரி பாட்டுக்கு வந்து அவர் ராப்பாவும் இருக்கட்டும் பாடுற இடமாவும் இருக்கட்டும் கேட்கும்போது அதுல ஒரு இனிமை இருக்கு. ஸோ
ஸோ அதை நோட்டீஸ் பண்ணணும். எஸ் கரெக்ட். அதனால தான் இப்ப ஒவ்வொரு பர்சனும் தனியா கேட்கும்போது ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் மெயினா வந்து எப்படி நீங்க சனாவ வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள இதுல இழுத்து விட்டீங்க? அண்ட் வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் எப்படி வந்தாரு? இந்த பேக்கேஜ் உண்மையிலே நல்லா இருக்கு. என்னடா இது? இல்ல இது ஒரு டான்ஸ் நம்பர், ஒரு ஃபன்னான ஒரு சாங் தான் பிளான். ம். பட் அந்த காலேஜ் கான்செப்ட் இதெல்லாம் வந்து டைரக்டர் அனந்து தான் வந்து ஒரு அழகான ஒரு கதையை உள்ள கொண்டு வந்தாரு. சும்மா ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு அப்படியே வைபா இவர் வராரு நான் வரேன் அப்படின்னு ஆடிட்டு மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு கதை இருக்கணும். ஒரு பிரின்சிபல் இருக்காரு, அவர் வந்து இவர் சைட் அடிக்கிறாரு, போய் பேரண்ட்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவர் பிரதரை கூப்பிடும்போது தான் ராஜசுந்தரம் மாஸ்டர் உள்ள வந்துறாரு. அவரு இந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்ச நாள் அது இப்போ உள்ள பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இவரா அது ஒரு செம்ம ஃபீல். அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. ரியலாவே நான் அதை ஃபீல் பண்ணேன். நாங்க ஷூட்ல கூட எனக்கு எப்படின்னா உண்மையா சொல்றேன், அந்த பிரதர் கேரக்டர் இருக்குல்ல அது உண்மையாவே ஒரு அண்ணன் வந்தா அவர் அண்ணன் வந்து ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ண டைப் பண்ண அப்படி இருக்கு. அவர் செம்ம ஜாலி டைப். நம்ம அவரோட ஆக்டிங் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து அங்க இருக்கிற இவரை காப்பாத்துவாருன்னு பார்த்தா அவர் வந்து டீச்சரை சைட் அது செமையா எல்லாரும் அப்படியே பார்த்து பிரின்சிபலும் சாக்காய் பாக்குற மாதிரி. அவரே அந்த காலேஜ்ல அரியர் வாங்கி உட்காந்துட்டு இருப்பாரு. எனக்கு அவர் டைரக்டர் அண்ணா ஆனந்த் அண்ணா வந்து இந்த ஸ்டோரி சொல்லல நான் அப்படி இருந்து கேட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு இமேஜின் ஓடிட்டு இருக்கு ஒரு படம் மாதிரி. அதே சீன் அப்படி நேரம் நடக்க கேட்காத ஒரு வேர்ல இந்த விண்டா சொல்றாரு. இப்போ உங்க அண்ணா வர்றாரு, அண்ணன் தான் ராஜசுந்தரம் மாஸ்டர், அப்படி வராரு, வந்துட்டு இருந்து பிரின்சிபல் உங்களை பற்றி பேசிட்டு இருக்க கேட்டு இருந்துட்டு பார்த்தா டீச்சர் வரா. டீச்சரை பார்த்தோன்னா ஆளுக்கு லவ் ஆகி போயிருந்தேன்டா. ஆஹா எனக்கு ஒரு வேற அது ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுல சீன் என்னண்டா அந்த மோஸ்ட் ஏரியஸ் இருக்கும் இருந்துட்டு எந்த போட்டோ நடுவில் இருக்கும், அங்கே தள்ளி போனா அவங்க அண்ணா போட்டோ இருக்கும், க்ளோஸ் அப் போனா அங்க அண்ணன் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னா அது செம வைப்பா இருக்கும். அப்படின்னா கடைசியில பாருங்க எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கப்போ அண்ணன் தான் முன்னுக்கு ரெண்டு டான்ஸ் ஆடுவார். அது ஒரு செம ஃபீல். அந்த உண்மையாவே ஒரு காலேஜ்ல அங்க உட்காந்து ஆடும்போதே அவரோட வைபே வேற. அவர் வந்து இது ஓகே ஓகே அதுவும் அவர் எவ்வளவு 1000 பாட்டு மேல கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல அவர் அங்க வந்த உடனே எங்க அந்த வைபே மாறிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த பாட்டோட எண்டு ஃபுல்லா அவர் கேரி அவுட் பண்ணியிருப்பாரு. செமையா. சனா என்ன சொன்னாரு சந்தோஷ் நாராயண் அவர்கள்? அவர் வந்து அந்த லிரிக் செப்பரேட்டா நல்லாவும் இருந்தது, வெரைட்டியா இருந்தது எங்களுக்கு. ஸோ என்னன்னா சனா வந்து பிகினிங்லேயே நாங்கள் வந்து அவர் இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்கள் டீமுக்குள்ளே நாங்களாக டிசைட் பண்ணி சரிகமாக தான் அப்ரோச் பண்ணி கேட்டு அவர் போய் பாட்டை போட்டு காமிச்ச உடனே அவர் வந்து பாட்டு செம்ம வைபாக இருக்குது, நல்லா இருக்குது, இது நல்லா ரீச் ஆகும், நான் கண்டிப்பாக பாடுன்ட்டார். பட் அப்புறம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். இல்லைன்னா அவரும் பாட்டுக்குள்ளே வீடியோவில் அவர் எப்படியாச்சும் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட ஒரு பயங்கர செம்ம இதாக இருந்திருக்கும் எல்லாமே உள்ள. ஸோ பாட்டோட எனர்ஜி இன்னும் எங்கேயோ போயிருக்கும். ஆல்ரெடி இவர் ஒரு எனர்ஜி ஆமா மீறி ராஜசுந்தரம் மாஸ்டர் நீங்க தான் எல்லாம் அரேஞ்சும் பண்ணிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இல்ல பட் மோர் தென் இது அவர் வந்து இந்த பாட்டு என்னமோ ஒரு கொஞ்ச நேரம் தான் பாடினாரு, ஒரு 30 to 40 minutes தான் பாடியிருப்பாரு. பட் இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுல தான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு. நீங்க வாய்ஸ் என்ன பண்றீங்க, இந்த பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட நம்ம ப்ரொமோட் பண்ணணும், அவரே பண்ணட்டும், அவரே எல்லாம் செய்யட்டும்ன்ற ஒரு இதுல தான் இருந்தாரு. அவருமே நிறைய ஆர்டிஸ்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு செய்யணும், இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இன்னும் பெருசாக்கணுன்ற ஒரு கோல்ல தான் இருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங். அதை பத்தி தான் நாங்க நிறைய பேசணும் பாட்டு ரெக்கார்ட் பண்றதோட. பட் அவர் பாடி அமைச்சதுக்கு அப்புறமா பாட்டை கேட்டோன்னே அது ஒரு செம்ம வைப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கால் ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த கால் மட்டும் கொஞ்சம் நீங்க பேசலாமா? ஓகே ஓகே. சர்ப்ரைஸ் காலா? இது நம்ம எதிர்பார்க்கலையே. உங்களுக்கு தான் யாராவது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் கிடையாது. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஐயோ சார் 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 உங்க குரலை கேட்கும்போது தமிழ்நாடு அதர்து. எனக்கு வந்து என்ன சார் எப்படி இருக்கீங்க சார்? உங்க பாட்டு கேட்டேன், இப்போதான் கேட்டேன். அது என்ன சார் சீப் போத்துன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா பாட்டு பிரமாதமா இருக்கே சார், எப்படி சார் இருக்குது? சார் எனக்கு இப்ப என்னன்னா, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறது வந்து எனக்கு நம்ம பழைய ஞாபகம்லாம் வருது சார், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியுது. அந்த சீப்பா வர மாட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும் தரேன், அதாவது நீங்க போடா போடி பாட்டு இப்போ ஏர்போன்ல நான் கேட்டா கூட அந்த பாட்டுக்கு இன்னமும் அந்த பீட்டு என் கால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்க பீட் இருக்கு. மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க தான் சார் எல்லாமே கொடுத்தது. எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்
மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்லா அது ஹிட் ஆகும். மக்கள் மனசுல இன்னும் நீங்க பெரிய ஒரு இடத்துக்கு போவீங்க. கண்டிப்பா அந்த இறைவனோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார், உங்க பிளெஸிங்ஸ் தான். தேங்க்யூ சார். நீங்க அடுத்த தடவை நீங்க என் கூட இன்னும் படம் பண்ணணும் ப்ரோ. நீங்க கொஞ்ச நாள் ஆளா காணும் நீங்க. ஏன்னா நீங்க வாங்க, ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம பேசுவோம். அடுத்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். சரியா? நான் உடனே வரேன் சார். இது முடிச்ச அடுத்த செகண்ட் அங்கதான் சார் வரேன். நீங்க இந்த கேப்போ 2 பாட்டு இருக்கு இல்லையா, இதுல அப்பா வாய்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. அதான் கொஞ்ச நேரத்துலயே கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப சூப்பர். அவ்வளவுதான், இது என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. பெஸ்ட் விஷஸ். எல்லா ஆர்டிஸ்டுக்குமே என்னுடைய விஷஸ் சொன்னதான் சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணே ஒரே நிமிஷம் அண்ணே. காலில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வாகிசன் ராசையா இருக்காரு, ரேப்பர், தமிழ் ரேப்பர். அவர்கிட்ட கொஞ்சம் நான் ஒரு நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன் brother. நானு இங்க இருக்காருன்னு தெரியாது. நீங்க தான் ஸ்டுடியோல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ இங்க அவங்க இருக்காரா? இருக்காரு. ஹாய் அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பிரதர் நான் நல்லா இருக்கேன் பிரதர். பாட்டுலாம் வேற மாதிரி இருக்கு. நீங்க ரேப் வந்து நீங்க சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கும் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நன்றி அண்ணா. இதே மாதிரி நீங்க வாங்க. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நம்மளும் சேர்ந்து எல்லாருமே ஒட்டுக்கா ஒர்க் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா. உங்க டீம் கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க நல்லா பண்ணணும். நீங்களாம் வரணும். நல்ல திறமைசாலிகள்லாம் வந்து மேல வந்தாதான் அது வந்து அது வெற்றிக்கு ஒரு உண்டான அடையாளம். கண்டிப்பாண்ணா. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. விட்டுறாதீங்க, மேல வந்துருங்க எப்படியாவது. கண்டிப்பாண்ணா. நன்றி அண்ணா. எதுவும் நம்ம தரங்கெல்லாம் வந்து அவர் பாட்டு நீங்க மியூசிக் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் லிரிக்ஸ், இதுதான் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க அவர் சொல்றதை நீங்க டீமா ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்துருவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசுங்க எல்லாருக்குமே. ஓகே. படத்தை பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் நினைக்கிறேன். ஆமா. எல்லாருமே படத்தை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஓகே அண்ணா. என்ன படம்? ஓகே. தேங்க்யூ சார். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிகள்ண்ணா. நான் அப்புறம் வந்து பேசுறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிகள். ரொம்ப நன்றி பிரதர். உங்க டீம் கிட்ட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. எப்படி பாக்குறீங்கண்ணா? எனக்கு புரியலையே. இருக்கு ஆனா இல்ல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. அப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நம்ம அடுத்து போலாம். ஓகே. இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லல. உண்மையாவே எஸ்டிஆர் தான் கால் பண்ணதா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ, எஸ்டிஆர் தான் ப்ரோ. வாய்ஸ் கேட்டிங்களா இல்லையா? எனக்கு டவுட்டாவே இருக்கு. டவுட்டா இருக்குல்ல? ஆமா. ஆனா நல்லா இருந்துச்சா இல்லையா? செம்மையா அது. யாரு அந்த எஸ்டிஆர்? எனக்கு அது மட்டும் தான் தெரியணும். அவர் பேரு உண்மையாவே சிலம்பரசன் தான். அப்படியா? யார் அவரு? அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இங்க வெளியே இருக்காரா இல்லாட்டி இங்க உள்ள இருக்காரா? அவர் போன்ல தான் இருக்காரு. அப்படியா? செம்மையா பாடினாரு. நான் ஸ்டார்டிங் ஒரு 2 தடவை கொஞ்சம் 2 இடத்துல தான் டவுட்டா ஒரு டவுட் வந்தது. ஓகே. வாய்ஸ் கிடையாது. என்னதான் அவர் மிமிக்ரி பண்ணாலும் சூப்பரா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவர் முதல்ல படப்படன்னு இப்படி பேசவே மாட்டார். அழகா நிதானமா ஒரு 2-3 வார்த்தை பேசுவாரு. ஓகே. அதுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதிலும் நடிப்பாரு நம்ம எஸ்டிஆர். சோ அதனால இது அங்கேயே தெரிஞ்சிருச்சா? பட் நீங்க எனக்கு பெர்ஃபார்ம் கொடுத்தா நான் இப்போ ப்ரோமோ யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. அண்ட் மெயினா வந்து ஒரு ரேப்பர் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீலங்கன் ரேப்பர் நிறைய பேர் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ரேப்பர்ஸ் தான் போறாங்க. வேற நிறைய சாங்ஸ் இருக்குல்ல, நிறைய மெத்தட் இருக்கு. ரேப் மட்டும் சூஸ் பண்றதுக்கான ஏதாவது காரணம் இருக்குதா? ஏடிகேவா இருக்கட்டும், சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ணா நிறைய பேர். ஸோ அதனால கேட்குறேன், ஏதாவது ரீசன் இருக்குதா? அது நல்ல கேள்வி. அது ஏனென்றால் என்னென்றால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ரேப்பர்ஸ் எனக்கும் மெலோடிக்கான ட்ராக்கல்ஸே விருப்பம். மெலோடி ட்ராக் செய்யறதுக்கு விருப்பம். எனக்கு மெலோடி நான் பாடணும்னு ஆசை இல்லை, எழுதணும்னு ஆசை. அவட அது எழுதுறது வந்து அது வேறு அனுபவம். ரேப் எழுதுறது வந்து எப்படி என்றால் மைண்ட்ல தோன்ற எல்லாத்தையுமே சந்தத்துக்கு அடிக்கிட்டு போயிடலாம். ஆனா மெலோடி எழுதுறது அப்படி கிடையாது. மெலோடியில வந்து 4 வேர்ட்ஸ் வச்சாலும் 4லையுமே நல்ல மீனிங் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 4லையுமே இது கோர்க்கலாம். ரேப்ல வந்து கோர்க்க வேற வேர்ட்ஸ் போட்டு கோர்த்துடலாம். மெலோடி அப்படி எழுத முடியாது ஐயா. மெலோடி எழுதுறது வந்து அது ஒரு வேற கலை.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எனக்கு மெலோடி எழுத ரொம்ப விருப்பம், அப்படி பாட்டு செய்ய விருப்பம். நான் ஃபியூச்சர் செய்ய இருக்கிறேன். ரேப்பையும் சூஸ் பண்றேன்னு சொன்னா எங்கண்ட கவிதைகளை அதாவது அப்படின்னா எப்படி வெளிப்படுத்துறோன்னு நமக்கு தெரியாம இப்ப நம்ம எழுதி கவிதை எழுதி போடுவோம் ஐயா. நான் கவிதையை தனியா நான் ஒரு கவிதையா வாசிச்சேன்னு சொன்னால் இப்ப ஒரு பாட்டு அடுத்த ரெடியா பண்ணிட்டு இருக்கேன் சரியோ. அதுல கருப்பு என்பது கலை அல்ல, நிறத்தை வைத்தொரு குறையல்ல, குறைக்கும் நாய் குறு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல. இதை சொல்ற விட கருப்பு என்பது கரையல்ல, நிறத்தை வைத்தொரு குறையல்ல, குறைக்கும் நாய் குறு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல, மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது உலகில அது புதிதல்ல, அரை குறையுடன் தேகம் தெரிவது காணும் கண்களுக்கு அழகல்ல, மச்சி அழகல்ல, டே மச்சி அழகல்ல. இப்படி பாடினா உங்களுக்கு பாட்டா விளங்கிடும். இதுல மீனிங் இருக்குயா. முடிஞ்சா கேட்கும் போது கருப்பு என்பது கரையல்ல, நிறத்தை வைத்தொரு குறையல்ல, குறைக்கிற நாய்களுக்கெல்லாம் குறைக்கு நாய்களுக்கு அமைதியா இருக்கிறது அது ஆணவம் என்கிற பிழை அல்ல. நாய் குறைக்குதுன்னா அமைதியா இருக்கிறதான் கெட்டுத்தனம். நீ அமைதியா இருக்கிறன்னு உன்ன பார்த்து ஆணவத்துல இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போட்டும். அது குறைக்கும் நாய்க்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. அதாவது குறைக்கும் நாய்க்கு ஒரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல, மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது உலகில அது புதிதல்ல. கடவுள் எதெல்லாம் மதிப்பானதோ எல்லாம் மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. தங்கத்துல இருந்து வைரத்துல இருந்து உலகில எதெல்லாம் மதிப்போ அதெல்லாம் மறைச்சுதான் வச்சிருப்பாங்க இயற்கையில. மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது உலகில அது புதிதல்ல, அரை குறையுடன் தேகம் தெரிவது காணும் கண்களுக்கு அழகல்ல. அதுவும் மறைஞ்சிருக்க வேண்டிய விஷயம். காணும் கண்களுக்கு அழகல்ல, மச்சி அழகல்ல, பூமிக்குள்ள வைரமும் கருப்பு, குழல் ஊதுற கண்ணனும் கருப்பு, அருந்ததி செந்தமிழ் தென்மொழி கண்ணகி போல் ஒரு காவிய நெருப்பு. அப்படி போ ஏதோ ஒன்று செய்து ப்ரோ உண்மையிலே. ஓகே, இப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது வாகீசன் ராசியா அவர்களுடைய எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சாங்ஸ் இப்போ நாங்க கேட்கலாமா? இப்போ நான் சொன்னதே இன்னும் ரிலீஸ் பண்ணாது. ஆமா, தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்கள் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தமிழகத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பெருமை இருக்கு, பெருமைகள் அதிகமா இருக்கு. சோழர்கள் பத்தின ஏதாவது பாடல்? இந்த பாட்டுல நான் கரிகாலன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் அதிகமா என்னுடைய பாடல்கள்ல. அந்த கரிகாலனுக்கு மெயினா ஒரு தலை இருக்கு எனக்கு, அந்த தலைவன் இருக்கார். அதை தவிர எனக்கு சோழர்கள்ல ஒரு சோழர்கள்ன்றது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த சோழர்கள் அதாவது முப்படை, அதாவது கடல் படை, சோழர்கள் கடல் படைன்றது ஒரு வேற லெவலான சோழர்கள் கடல் படை. அத மாதிரி அவன் இந்த வீரம், அந்த காலத்துல இருந்த பண்பாடுகள், கலாச்சாரம்ன்றது ஒரு தமிழனுக்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அப்ப நான் பாட்டுகள் கேட்கல. எங்களோட அண்ணன் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருந்தார். அதை பார்த்து எனக்கு ரிலீஸ் பண்ணல. அதுல எப்படின்னா, அப்ரமேயன் என்ற மாவீரன் துணையோடு 14 தளபதிகள் தலைவட்டி கொடிகட்டி வேங்கை குட்டி என்ற பெயரோடும் மார்தட்டி லட்சம் காலாட்படை அவன் கண்கள் அசைய, லட்சம் காலாட்படையும் அவன் கண் அசைவுல அசையுமா, அவன் கண்கள் அசைய, சோளம் சோளம் என கடல்கோள பெருகுமாம் 60,000 வேலங்கள் அணிவகுக்க வேங்கை குட்டியொன்று வாழ்வீசி நடக்கும் திரு சடை இறங்கு கடல் முழுதும் பகை கொலை நடுங்கும் அவன் விரல் படும் கணம் வரை போர்வாள்கள் சினுங்கும். அதாவது அவன் போர்வாள்கள் அவன் விரல் படும் வரைக்கும் சினுங்கி கொண்டிருக்குமாம். அப்படா அவன் தூக்குவான் என்னன்ற மாதிரி. ஸோ எனக்கு அந்த கான்சர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கல அதே ஃபீல் இருக்கும். அந்த மைக்கை நான் தூக்கிட்டு கையில போய்க்கல ஒரு வால் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். போய் அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு என் மைக்கை தூக்கினா அந்த அவ்வளவு கிரௌட் இருக்கல. நான் ஜூன்ஸ் அந்த கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணேன். 30,000 பேருக்கு மேல கிரௌட். அந்த கிரௌட்ல நான் போயிட்டு இன்னொரு இன்டர்வியூ சொல்லி போட்டா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அண்ணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் நிறுவுவா என்றைக்குல அப்படியே ஒரு பூமன் கிடைக்கும். கொலை வாளினை எடடா கொடியோர் செயலறவே குகை வாளொரு புள்ளியே உயர் குண மேவிய தமிழா என்றைக்குல அந்த அப்படி அவ்வளவு அந்த யானைகள் ஒரு 1000 யானை இருந்து சேம் டைம்ல அப்படி ஒரு புலிகள் இருந்து ஒரு எப்படி இருக்கும் அந்த வாய்ப்பு அப்படி இருக்கு. நான் ஒரு படத்தளபதி மாதிரியும் நான் ஒரு கையில வால் வச்சிருக்கேன். அந்த மைக் எனக்கு வால் மாதிரி. ஸோ வால் வச்சிருக்க மாதிரி அப்படி நிக்கல அவ்வளவு கிரௌடு சவுண்ட் போடக்கல ஒரு சேனை, நான் ஒரு சேனையில இருக்கிற மாதிரி ஒரு ராஜ ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ நான் கூட இந்த சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் இருக்கணும். பாண்டியர்லாம் மனுநீதி கண்ட சோழன்ல இருந்து எல்லாம் இருக்கிறோம். ஸோ அவையில் பாடல்கள் சோழர்கள் எல்லாம் கொண்டு வரும் பாட்டுகள். வாழேந்திர சோழேந்திரன் வருவான் பலம் அறிந்து. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பேன். சோழர்களுடைய பேர்கள், பழுவேட்டையரன். எனக்கு ஏன் இந்த பாட்டிலே இருக்கு, ராஜராஜனும் அறியாத சிலையாமடி. ஐயா அவங்க தந்துட்டு போயிருக்கிற விஷயம் எல்லாம் பொக்கிஷம் ஐயா, எதிர்காலத்துக்கு நான் கடத்த வேண்டிய விஷயம்.
நீங்க இன்னும் கொடுக்க போறது நிறைய பொக்கிஷமா இருக்க போகுது ஆக்சுவலா. ஏன்னா நீங்க சொன்ன ஃபீல் இப்ப எனக்கு இங்க உட்காரும் போது அந்த ஒரு சோழர்கள் அந்த ராஜா அப்படி கொஞ்ச நேரத்துல எங்கண்ட வந்துருச்சு. முன்னோர்கள் அப்படித்தானே இருந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு யானையில ஒரு தேர் இருந்து அப்படி ஒரு படம் நடத்தி இருந்தா அப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. கடல்ல அப்படியே ஒரு போட்ல முன்னுக்கு இருந்து ஒரு ஒரு பெரிய சேனை போயக்குள்ள ஏறி போயிருந்தா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. So அதெல்லாம் ஒரு ஃபீல் ஐயா. பல ராஜனுக்கு சமம் அவங்களாம். அதெல்லாம் யோசிக்கிறப்போ யாரும் எழுதலாம் bro. அதெல்லாம் யோசிச்சீங்களாலே எழுதுவீங்க நீங்க. ஓகே. அது அவ்வளவுதான் மேட்டர். ஓகே. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ வந்து அனிருத் சாரா இருக்கட்டும், ஸோ சாய் அபியன்கர்னு சொல்லி இப்போ ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்கிறாங்க. அவங்களும் அடுத்தடுத்து நிறைய பாடல்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி உங்களோட தாட் என்ன? அவங்க வெரி வெரி யூனிக், வெரி டிஃப்ரெண்ட். ம். எல்லாருக்குமே அவங்களோட ஒரு தனி சவுண்டிங், தனி மெலடி. பட் தே ஆர் டூயிங் ரெகுலர் ஃபிலிம்ஸ். அவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு படங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. பட் உங்களை மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு மெலடிக்கு சாங்ஸ் இல்லை ஃப்ராங்கா சொல்லலாம். சில பாடலை கேட்டோம் அப்படின்னா சொல்றாங்க ஃப்ராங்காவே இந்த பாட்டு வந்து ஒரு வாரம் கேட்கலாங்க, அதுக்கப்புறம் எங்களால கேட்க முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டியூரபிள் குறைஞ்சிருச்சு. இல்லை, படங்கள் அந்த மாதிரி முக்கால்வாசி படங்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்டா, ஆக்ஷன் பேஸ்டா அப்படி இருக்கு. ஸோ 5 பாடல்கள் இருந்த இடத்துல முன்னாடிலாம் ஒரு பாட்டுல 3 சரணம் இருக்கும். அது 2 சரணம் மாறி அதுல இருந்து இப்போ 1 சரணம் ஆயிடுச்சு. ஸோ பாடல்களோட டியூரேஷனே ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. பாடல்கள் 5 பாடல்கள் இருந்த இடத்துல இப்போ 2 பாட்டு ஆயிடுச்சு. படம் பேஸ்டா. ஸோ அதுல எங்க நம்ம வந்து மெலடி வைப்போம், எங்க இது வைப்போம். ஸோ அதனால மெலடிஸ் ஹிட் ஆகுது. நல்ல ஹிட் ஆகுற படத்துல மெலடிஸ் ஹிட் ஆகுது. இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு ஹிட் ஆகுது. ஸோ 100ல ஒரு 10 பாட்டு மெலடி ஹிட் ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதனாலதான் அதோட மற்ற பாடல்கள் ஹிட் ஆகுறதுனால அதோட லைஃப் கம்மியா தோணுது. பட் அதுவும் நல்ல பாடல்கள் தான். இன்னைக்கு நல்ல ஒரு டான்ஸ் நம்பர் வருது அப்படின்னா, இன்னைக்கு சனாவோட பாட்டு கனிமா அது எவ்வளவு பெரிய ஹிட். அது நல்ல டியூன், நல்ல மெலடி. அதுல நடுவுல மோர் தென் அந்த பாட்டுல ஹிட் ஆனதோட நடுவுல ஒரு கோரஸ் பிட் ஒன்று இருக்கும். ஒரு ஜாஸ் கார்ட்ஸோட செம்ம ஃபீல்ல ஒரு கோரஸ்ல பண்ணிருப்பாரு. ஆனா இட்ஸ் மியூசிக்கல். ஸோ அதெல்லாம் என்னைக்குமே கேட்போம். அது இன்னைக்கு கேட்டு ஆடிட்டு விடுற விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ புதுசா பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க நிறைய படங்கள் பண்ற காரணம் நல்ல மெலடிஸும் கொடுக்குறாங்க. அவங்களோட மெலடிஸ் நல்ல ரீச் ஆகுது. ஸோ பேக் டு பேக் தேர். ஓகே. ஸோ இப்போ நான் சில ரேப்பர்ஸோட பேர் சொல்கிறேன். அது அவங்கள பற்றி உங்களுடைய தாட் என்ன ஃபஸ்ட்டு தோணுதுன்னு சொல்லுங்கள். நம்பர் 1 இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற வேடன் அவர்கள். ஐயா வேடன் நீங்கள் சொன்னோன்னே டக்குனு மாதிரி வேடன்ன்றது வந்து ஐயா 3 வருஷத்துக்கு முன்னமே எனக்கு வேடன் தெரியும். ஓகே. சரியா, நான் அவரோட ஒரு வணக்கம் ஐயாண்டு போட்டதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று வந்திருந்தது. இந்த ரிப்ளைலேயே எனக்கு தெரிஞ்சது ஏதோ சம்திங் இருக்கு தலைவன்ட்ட, வெளியில வரப்போகுது வெளியிலன்றது தெரியும். அப்பேக்குள்ளேயே நான் பாட்டு பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட இருந்திருக்கு. ஆனா தெரியும் இது ஒரு அடிநாதம், ஒரு ஏதோ ஒரு பெரிய வழி கடந்த பொருள் தான் கடந்து வருமாண்டு. அதோட அந்த எளிமை ஐயா, அது அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல இருக்கிறத விட வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு எளிமை இருக்குது. அதாவது எல்லா சக மனிதனோட எல்லா மனிதர்களுக்குமே இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்றத தோண வைக்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது. வேர்டண்ட வரிகளுக்கு நான் அதுல ஒரு வரி இருக்குது, எங்கள்ட தாயகத்தை பற்றி எழுதியிருப்பார். அது நான் சொல்ல முடியாது, சில வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியாது. பட் செமையா இருக்கும். அதெல்லாம் இலங்கையில் என்று நாங்கள் ஒன்று வரும். ஸோ அது செமையா இருக்கும். அது மாதிரி நீ நிலங்களின் அடிமையார் உடமையாரு, நீ நிலங்களை வேலியில் பிரித்ததாரு. ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அது மலையாளத்துல இருக்குதோ தமிழ் இருக்குதோன்றதை தாண்டி அந்த லிரிக்ஸ் விளங்கும் உங்களுக்கு. எல்லாருக்குமே விளங்கும், ஏதோ வெளியே சொல்ல வரானப்பா என்றது விளங்கும். அதோட அந்த பறை ஓசையோட அந்த ஸ்டேஜில் அப்படி ஏறி வரைக்கல. அதான் சொன்னேன், எனக்கு எல்லாருமே ஒரு தளபதிகள். இந்த கான்சர்ட்ல பாக்குற ஒருத்தரும் ஒரு தளபதி மாதிரி தான் பார்ப்பேன். வேர்டன் வந்து ஒரு தளபதி, சோழப்படையிலே ஒரு தளபதி மாதிரி நீங்க யோசிங்க. அப்படி ஒரு ஆள் தான் என்றால் அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் அதான் நாங்க பிளஸ் ஐயா. வார்த்தைக்கு வேர்டன். அப்படி அசல் கோளாறு வந்து வைப் மெட்டீரியல். அதோட ஒரு பியூர் ஹார்ட். ஓகே. என்னோட பழையனதுல ஒரு பியூர் ஹார்ட். அதோட வைப் மெட்டீரியல் சொல்லலாம். அடிச்சா அடிதான், ஒரு ரங்கி சர்வம் சிவமன் எல்லாம் சதப்பி விட்டு போகக்கூடிய. ஏடிக்கான வந்து எங்களுக்கு முதல் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு சீனியர். ஏடிக்கானை பத்தி சொல்லணும் என்றால், ஏடிக்கானுக்கு வந்து ஸ்டைல், ரேப் ஸ்டைல், அதுல ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபாஸ்ட். ஓகே. இவர் இங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான முதல் ரேப்பர்னு பார்த்தோன்னா ஹிப்ஹாப் தமிழா அவர்கள்.
அண்ணன் சொல்லலாம். எப்படி என்னால் இன்னும் கூப்பிட்டு ஒரு 2 மணித்தியாலம் ஸ்ரீலங்கா வந்திருக்கப்போ கன்னடத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறார் வாய்ஸன் ஸ்ரீலங்கா வரைக்கும் கூப்பிட்டு ஒரு 2 மணித்தியாலம் காய்ச்சிருப்பார். அந்த 2 மணித்தியாலமும் பியூரா நான் என்ன பண்ணணும், வாய்ஸன் என்ன பண்ணணும், தான் என்ன பண்ணேன், எப்படி இந்த தமிழ்நாடு, அதாவது அவர் ஒருவத்தை சொன்னோம்னா தமிழ்நாடுன்னு விடாது, நீ விட்டாலும் தமிழ்நாடு விடாது, அண்ட் நீ தமிழை விட்டுறாத என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதோட ஹிப்ஹாப் தமிழ் அண்ணாலாம் வந்து அது வேற ரகம். அதாவது ஒரு மனுஷன் இப்படிலாம் இருக்க முடியுமாடாப்பா என்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு சூப்பராக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சீப்பே தூ அப்படின்றத தாண்டி அடுத்தடுத்து நிறையா பாடல்கள் வாகிசன் மூலமாகவும் தரண்குமார் அவர்கள் மூலமாகவும் நிறைய வரணும்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் சாங்காக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு வைப் மெட்டீரியலாக கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றது தான் நாங்கள் வந்து கேட்குறோம். ஏன்னா எங்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, 2K கிட்ஸ் நாங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா பாடல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறையா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மை த ஹார்ட் வந்து கேட்டுக்கிறேன். நிறையா உச்சங்களுக்கு நீங்கள் 2 பேருமே போதும் மனசார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.